கோவில் தரிசனம் ஆன்மீக அலைகள் சேனலில் ஆன்மீக தரிசனம். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் மிகவும் பழமையான 600 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கும் இந்த கோதண்டராமர் கோவிலை நாம் தரிசிக்க இருக்கிறோம். இதோ தற்போது நீங்கள் முகப்பு வாயிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் வழியாக நாம் உள்ளே செல்வோமேயானால் முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி, அதாவது கோதண்டராமரை பார்த்தவாறு வியாசராஜரால் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆஞ்சநேயர் ஒரு கையிலே மலையையும் சஞ்சீவி மலையும் மறைக்க வேண்டும் வீர ஆஞ்சநேயராக நமக்கு காட்சி தருகிறார். அதற்கு இடர்புறம் உள்ளே நுழைந்ததுமே மடப்பள்ளி மிகவும் அழகாக புளியோதரை வாசையுடன் நம்மளை வரவேற்கிறது. அதன் நடுவே அடுத்தபடியாக குளம். இங்கு இந்த குளமானது மிகவும் அழகாகவும் நேர்த்தியானது. விளக்குகள் இல்லாததால் நமக்கு போதிய வெளிச்சம் நமக்கு இல்லை. இந்த குளத்தில்தான் தெப்போற்சவம் நடைபெறும் இந்த கோதண்டராமர் கோவிலிலே. அதற்கு அடுத்தாப்ப நாம் காண இருப்பது மகாலட்சுமி தாயார். அதாவது வளாகத்தின் முன்பகுதியிலேயே மகாலட்சுமி தாயார் தனியாக அருள்பாலிக்கிறார். அதன் பிறகு நாம் காண இருப்பது 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்தின் பிறகுதான் துவஜஸ்தம்பம் வானலாக உயர்ந்திருக்கிறது. துவஜஸ்தம்பம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் கொடிக்கம்பம் கோதண்டராமர் கோவில். தற்போது இந்த இடது பக்கம் பள்ளிகொண்ட பெருமாளும், இது பிரதட்சண மதில் சுவர். இது பள்ளிகொண்ட பெருமாளின் சிகரம். இதற்கு கீழே பள்ளிகொண்ட பெருமாள் எழுந்தூரில் இருக்கிறார். தற்போது நீங்கள் பள்ளிகொண்ட பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபடிய பிரகாரத்திலே சேனை தலைவர் என்று சொல்லப்படுகின்ற தும்பிக்கை ஆழ்வார் விநாயகப் பெருமான் அமைந்திருக்கிறார். கோவிலின் பின்பகுதியில் அந்த நந்தவனம், பூக்கள் நிறைந்த நந்தவனம், மரங்கள், செடிகள் இருக்கின்றன. தற்போது இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிகரம்தான் அந்த பள்ளிகொண்ட பெருமாள் மட்டும் இருக்கிறது. தற்போது அங்கே இருக்க ஒரு பள்ளிக்கூடம், பக்கத்திலே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில்தான் கோதண்டராமருடைய விக்கிரகம், அந்த மூலவர் சீதா ராமச்சந்திர மற்றும் லக்ஷ்மணமூர்த்தியுடன் காட்சியளிக்கிறார். இங்கு நரசிம்மசுவாமி யோக நரசிம்ம காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த கோவிலினுடைய பிரகாரத்தை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவில் பிரம்மாண்டமான பிரகாரம் இருக்கின்றன. நந்தவனத்துடன் கூடிய அந்த பிரகாரத்தில் நாங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறோம். இங்குதான் இந்த 4 கால் மண்டபம். மீண்டும் உங்களுக்கு துவஜஸ்தம்பம் காட்டப்படுகிறது. இங்குதான் பெருமாள் எழுந்தூரில் இருக்கிறார். கோதண்டராமர் கருடாழ்வார் இருக்கிறார் இங்கு. அதன் இந்த 4 கால் மண்டபத்தில் தான் அந்த ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் நடைபெறும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிகரமானது ஆண்டாள் கோதை நாச்சியாரின் சிகரம். அங்கு திருப்பாவை சுவர்களில் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் இப்போது திருப்பாவையினுடைய ஒரு சில பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது அலங்கார மண்டபம் தற்போது பார்த்து விட்டீர்கள். இதுதான் கோவிலுடைய முழு பார்த்து விட்டீர்கள். ஆண்டாளினுடைய சந்தையை நீங்கள் பார்க்கிறீர்கள். கோதை நாச்சியார் மிகவும் அழகாக காட்சி தருகிறார்.